ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா, இல்ல ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தமிழ்நாட்டை சுரண்டி நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா? நீங்களே சொல்லுங்க, எது அரசியல்? எல்லாருக்கும் நல்லது நடக்கிறது தானே அரசியல். அது மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, பேரை மட்டும் வீராப்பா சொன்ன பத்தாதவர்களே, செயல்லையும் ஆட்சியிலையும் அதை காட்டணும் அவர்களே. ஒன்றியத்தில் பாஜக ஆட்சியை ஒரு பாசிச ஆட்சின்னு அடிக்கடி அறைகூவல் விடுத்துவிட்டு இங்க நீங்க பண்ற ஆட்சி மட்டும் என்னவா? அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத அதே பாசிச ஆட்சி தானே. ஒரு கட்சி தலைவனா ஜனநாயக முறைப்படி என் கழக தோழர்களையும் என் நாட்டு மக்களையும் பார்க்கறதுக்கோ சந்திக்கிறதுக்கோ தடை போடுறதுக்கு நீங்க யாருங்க? தடையை மீறிய மக்களை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா போயே தீருவேன். சட்டத்தை மதிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் அமைதியா இருக்கிறேன். நேத்து வந்தவெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க. அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க. அப்படியே எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியை தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அணை போட்டு ஆத்த வேண்டும்னா தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும். ஏன் சக்தி மிக்க புயலா கூட மாறும். எனது அருமை தமிழக வெற்றி கழக தோழர்களே, நான் மாநாட்டில் ஒரு விஷயத்தை ரொம்ப வலியுறுத்தி சொன்னேன். அதே தான் இங்க நான் திரும்பவும் ரிப்பீட் பண்றேன். இந்த மண் பிளவுவாத சக்திகளுக்கு எதிரான மண், சகோதரத்துவ மண், சமய நல்லிணக்கத்தை பேணும் சமூக நீதிக்கான மண். இதை நம்ம பாதுகாத்தே தீரணும். உங்க எல்லாரையும் வேண்டி வேண்டி கேட்டுக்கிறேன். தமிழ்நாட்டிலிருந்து பல பகுதிகளிலிருந்து வர செய்திகள்லாம் கேட்கும் போது மன உளைச்சலையும் மன வேதனையும் தரதாகவே இருக்கு. சட்டம் ஒழுங்குன்னு ஒன்று இருக்கிறதாவே தெரியல. அதுக்கெல்லாம் இந்த கரப்ஷன் கபடதாரிகள் கவர்மெண்ட் தான் காரணம். இந்த நிலைமை மாறணும். அதுக்கு இருக்கிற ஒரே வழி, இங்க உண்மையான மக்களாட்சி மலரணும். அது வரணும்னா இவங்களை மாத்தணும். மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, உங்க ஆட்சியை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது? நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். சின்ன பொண்ணுங்க, வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். இதுல வேற உங்களை அப்பான்னு வேற கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க. தினம் தினம் உங்களுடைய இந்த கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிற என்னுடைய சகோதரிகளான தமிழ்நாட்டு பெண்கள் தான் உங்களுடைய அரசியலுக்கே ஒரு முடிவு கட்ட போறாங்க. உங்களுடைய ஆட்சிக்கே ஒரு முடிவு கட்ட போறாங்க. உங்களுடைய இந்த அரசியல் வாழ்க்கைக்கே ஒரு முடிவு கட்ட போறாங்க. சரி, பெண்களோட லைஃப் தான் இப்படி போராட்டமா இருக்குன்னு பார்த்தா இங்க எத்தனை போராட்டங்கள்? பரந்தூர் போராட்டம், அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டம், போதைப் பொருள் எதிர்ப்பு போராட்டம், வரி உயர்வு போராட்டம், மீனவர்கள் போராட்டம், போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம், சாதிவாரி கணக்கெடுப்பு போராட்டம், சாம்சங் தொழிலாளர்கள், டங்ஸ்டன், விவசாயிகள் போராட்டம், மின்கட்டண உயர்வு எதிர்ப்பு போராட்டம், இஸ்லாமிய அமைப்புகள், செவிலியர்கள், மருத்துவர்கள்,
இந்த மாதிரி போராட்டங்கள், இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான். இது இன்னும் சொல்லிட்டே போலாம், இந்த நாள் பத்தாது. ஆனா இந்த எல்லா போராட்டங்களுக்கும் தமிழக வெற்றி கழகம் கூட நிற்கும். திராவிட மாடல்னாவே என்னன்னு தெரியல அவனுக்கு. திராவிடம்னா எந்த மொழி சொல்லுன்னு தெரியல. இது ஒரு கோட்பாடு, நாரி போன குப்பை. கேரளாவில இருந்து இந்த குப்பையை கொட்டுறான், அதை தடுக்க தெரியாத மக்கிய குப்பை. என் நாட குப்பை மேடாக்குறான், என் மலையை வெட்டி எடுத்துட்டு போறான், மண்ணல் எடுத்துட்டு போறான், எல்லாத்தையும் எடுத்துட்டு போட்டு குப்பையை கொண்டாந்து கொட்டுறான். இந்த குப்பைகள் அப்படியே உட்கார்ந்துக்குது. பார்த்துட்டான். பிரபாகர மகன் சீமானனின் பார்த்ததில்லை, இப்பத்தான பாக்குற நீ. திணறிட்டில நீ. உனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் ரசிக்கிறேன் ராஜா, ரசிக்கிறேன். அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி கொண்டா எவனும் எதிர் நிக்க முடியாது. நீ என்ன கொம்பன், ஒண்ணும் கிடையாது, ஒரு சுண்டக்க. கேட்டா பெண்ணிய உரிமை நாங்க தான் பெற்றுக் கொடுத்தோம், பெண்களுக்கு நாங்க தான் பெற்றுக் கொடுத்தோம். என்ன கொடுத்த? அமைச்சரவையில் எத்தனை பெண்ணு சொல்லு? உன் கட்சியில இப்ப இந்த 26ல எத்தனை பேருக்கு சீட்டு கொடுப்ப சொல்லு? நான் 117 இடம் சீட்டு கொடுப்பேன், பாரதியின் பேரன் கொடுப்பேன், பாவேந்தனுடைய பேரன் கொடுப்பேன், பிரபாகரனின் மகன் கொடுப்பேன். நீ என்னத்தை புடுங்க வேண்டும்? என்ன கொடுக்க? இந்திய துணைக்கண்டத்திலே ஒரு அரசியல் இயக்கம் 117 இடம் பெண்களுக்கு, 117 இடம் ஆண்களுக்கு சம வாய்ப்பை கொடுக்கிற அரசியல் இயக்கம் தொடங்கணும்ல. அது ஜெயிக்கிறதா இருந்தா கொடுக்கலாம், அது கொடுத்தாண்டா ஜெயிக்க முடியும். ஜெயிக்கிறதா இருந்தா கொடுக்கும்னா, நான் கொடுத்து ஜெயிச்சிட்டேன்னா என்ன பண்ணுவேன்? இந்த திராவிடங்க இருக்காங்க பாருங்க, பாருங்க, இப்ப சண்டாளன்னு பாட்டை விட பரபரப்பா இருப்பாங்க. பாரதிய பேசுற அப்படியே இது பாருங்க. ஒரு பக்கம் பெரியார் அவர்கள், ஐயா பெரியார் அவர்கள வச்சுக்கிறோம். பெரியார்னு நம்ம சொல்லி கோவிச்சுப்பாங்க. ஈவேரான்னு சொல்லிருங்களேன். எப்படி நீங்கள் பெற சொல்லலாம்? எப்படின்னா எங்கள் தலைவரை நீங்க எப்படி சொல்லுவீங்க? எங்கள் தலைவரை எப்படி சொல்லுவீங்க? மேதகு பிரபாகரன் என்று சொல்லுவீங்களா? எங்களை போல தேசிய தலைவர் பிரபாகரன் அது வேண்டாம், தலைவர் பிரபாகரன் என்றால் சொல்லுவீங்களா? பிரபாகரன் தானே சொல்லுவீங்க, அப்படித்தானே சொல்லுவீங்க. அப்ப எங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனாலும் நாங்க சொல்றோம் ஐயா பெரியார் அவர்கள் தமிழை சனியன் என்று சொல்லிக் கொண்டிருந்த காலத்தில் அவர் சொல்றதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடியே என்ன சொல்றான் பாருங்க. தமிழை சனியன் என்று ஒருத்தர் சொல்றார். இவர் யாரு? தமிழர்களுக்கு தந்தை. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம். இவன் யாரு? பாப்பான். இவர் யாரு? தந்தை. தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி அப்படின்னா அந்த மொழியை பேசுகிற கூட்டம் காட்டுமிராண்டி. தமிழனை காட்டுமிராண்டி என்று சொல்லி, அவன் தாய்மொழியை காட்டுமிராண்டி மொழி என்று சொல்லி, தமிழை சரியன் என்று சொல்லிவிட்டு உலகத்துல ஒரே ஒரு இனத்துல தான்டா தலைவன் தந்தை என்று வாழ முடியும். அது மானங்கட்ட ஈனங்கட்ட இந்த இனக்கூட்டத்தில் தான்டா இருக்க முடியும். தெலுங்கை சனியன், மலையாளத்தை காட்டுமிராண்டி மொழி, கன்னடத்தை காட்டுமிராண்டி மொழி, அப்படி யாராவது சொல்ல முடியும்? சொல்லு. உன் தாயை என் தாயை விபச்சாரி என்று சொன்ன ஒருவன் நமக்கு அப்பனாக தந்தையாக இருக்க முடியும் என்றால் மானங்கட்ட
சமூகத்துக்கு மட்டும்தான்டா இருக்க முடியும். ஒரு திருடன் 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 என்று அவன்தான் ஆக பெரும் திருடன், அயோக்கிய திருடன், ரொம்ப நாள் திருடன், பார்த்தா திருடன், பக்கா திருடன், இந்த திராவிட திருடன்.